வெஜிடபிள் சூப் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. குக்கர் எடுத்துக்கோங்க, நெய் விட்டுக்கோங்க, குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டை சேர்த்துக்கோங்க, ஒரு கப் கேரட், பீன்ஸ், கார்ன், முட்டைக்கோஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் வந்ததுக்கப்புறமா காயில் ஒரு பங்கு, அதாவது ஒரு 2 கரண்டி அளவுக்கு மட்டும் எடுத்துட்டு மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. உள்ளே கொஞ்சம் காயும் இருக்குது, இதுக்குள்ளே மிக்சியிலேருந்து அரைச்சது எல்லாத்தையும் உள்ளே கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துறேன். இது ஆப்ஷன் தான், இல்லாமையும் செய்யலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திட்டு கலந்து விடுங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காயிரும். சூப்பே உங்களுக்கு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி தரும். இது கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துல அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இதுக்குள்ளே உங்கள் ஆப்ஷன் தாங்க, என்னென்ன காய் வேணுமோ எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். 5 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப் ரெடி ஆயிரும். இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடைசியாக சால்ட்டும் பெப்பரும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இது சாப்பிட்லாம். இது 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம